ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு லிவர் ஃபெயிலியர் இருந்த குழந்தைக்கு ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது நார்மலாக 2 வகையான டிரான்ஸ்பிளான்ட் இருக்குங்க. இப்போ ஒருத்தருக்கு லிவர் ஃபெயிலியர் அப்படின்னா கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களோட குடும்பத்தில் சேர்ந்தவங்களே டொனேட் பண்ணாங்கன்னா அது பண்ண முடியும். அது லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி டோனர் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டிசீஸ் டோனர் அப்படின்னா இறந்தவங்கள்ட்டேருந்து கல்லீரல் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கிறதுனால ஸ்பிளிட் லிவர். ஸோ அப்படின்னா ஒரு பகுதி அந்த இறந்தவங்களோட கல்லீரல் ஒரு பகுதி இந்த குழந்தைக்கும் இன்னொரு பகுதி சென்னையில் இருக்கிற இன்னொருத்தருக்கும் ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாநிலத்தில் இந்த மாதிரி ஸ்பிளிட் லிவர் இவ்வளோ சின்ன வயசு குழந்தைக்கு பண்ணது முதல் முறையாக இங்கே ஸ்ரீ ராமகிருஷ்ண மருத்துவமனையில் நான் முதல் முறையாக பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனைகளுக்கு வந்து பெரிய பெரிய மெட்ரோ சிட்டி இப்போ சென்னை, மும்பை, டெல்லி அந்த மாதிரி தான் போய் ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. அங்கே போய் அவங்க வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு டோனர் கிடைக்கணும், அதெல்லாம் பிரச்சனைகளும் இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் எங்கள்கிட்ட எல்லாம் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால இங்கேயே பண்ண முடிஞ்சிச்சு. இந்த குழந்தை திருச்செங்கோட்லேருந்து சேர்ந்தவங்க. ஸோ அதனால அவங்களாலையுமே வந்து இது வந்து இப்போ வெளியூரில் போய் தங்கி இருக்கணும்னா அதுக்கான நிறைய செலவுகள் அதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே ஓரளவுக்கு எங்களால் கம்மி பண்ண முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சிச்சு. இருக்குங்க. முதலமைச்சர் காப்பீடு திட்டத்திலையுமே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுது. இந்த மருத்துவமனையிலுமே முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இந்த குழந்தை வந்து அவங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவராக இருந்ததுனால அவருக்கு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுங்கிற இன்சூரன்ஸ் இருந்துச்சு. அது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ். ஸோ அதனால இந்த குழந்தைக்கு வந்து அது மூலியமா காசு வந்துச்சு. பிளஸ் எங்கள் சைட்லேருந்து சில பேர் ஹெல்ப் பண்ணி அப்புறமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நிறைய பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த குழந்தைக்கு இப்போ வந்து கல்லீரல் மாற்றப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணுது. ஸோ இந்த குழந்தைக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா பிறத்தப்ப வந்து பித்தப்பையில் வந்து பிரச்சனை இருந்ததுனால கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த பாப்பா வந்து ஆக்சுவலி 2.5 மாசத்துல வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சேலம்லேருந்து ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா மஞ்சக்காமாலையோட ரெஃபர் பண்ணப்ப அவருக்கு நாங்கள் பண்ண டெஸ்ட்லாம் தெரிய வந்தது என்ன, பித்தப்பையில் வந்து பிரச்சனை இருந்துச்சு. பித்தப்பை பிலியரி அட்ரீசியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதுக்காக சர்ஜரி இங்கேயே பண்ணது. குழந்தைங்க சர்ஜன் டாக்டர் ராஜமணி சார் தான் பண்ணது. அப்போ அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நார்மலி இந்த ஆப்ரேஷன் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கும். இந்த குழந்தை கொஞ்சம் லேட்டாக ரெஃபர் ஆகிறதுனால அவங்களுக்கு கல்லீரல் ஃபெயிலியருங்கிறது வந்தது. இந்த குழந்தை ஒரு 9 மாசத்துலேருந்து இந்த குழந்தைக்கு வந்து கல்லீரல் ஃபெயிலியர் வந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து டோனர் கிடைக்க ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எங்களால் வந்து இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இன்னொரு கல்லீரல் வைக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அந்த கல்லீரல்ங்கிறது வெளியிலேருந்து வந்த ஒரு உறுப்பு. ஸோ அது மேலே அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுனால இவங்க வந்து நிறைய மருந்துகளில் இருப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுற மருந்துகள் நிறைய நம்ம கொடுப்போம்.